இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் வந்து February 26 வந்து ICC T20 வேர்ல்டு கப்பு சூப்பர் 8 மேட்ச் வந்து நடக்க போகுது. சரிங்களா, சென்னையில் நடக்க போகுது. அதுக்குள்ள டிக்கெட் வந்து நேற்று வந்து ஓப்பன் பண்ணாங்க. டிக்கெட் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு ஒரு இதிலே இருந்தேன் நான். ஏன்னா சென்னையில் டிக்கெட் ஓப்பன் பண்ணாலே வந்து ஓப்பன் பண்ண 5 நிமிஷத்துலேயே வந்து சோல்ட் அவுட்டுன்னு போட்டு பிளாக்ல வந்து விற்பாங்க சென்னையில். அதான் ஒன்று பிடிக்காது ஒன்று, அதான் சென்னையில் வந்து டிக்கெட் ஓப்பன் பண்ணாலே இது ஒன்று. மற்ற ஸ்டேட்லலாம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்னையில் மட்டும் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் போன டைம் வந்து எனக்கு வேர்ல்டு கப் மேட்ச்சுக்கு டிக்கெட் கிடைக்கல. ஆனால் இந்த டைம் வந்து டிக்கெட் கரெக்டாக 6:30 ஓப்பன் பண்ணுற மாதிரி நியூஸில் பார்த்தேன். கரெக்டாக 6:30 நான் வெப்சைட்டுக்குள்ளே போனேன். கரெக்டாக எனக்கு டிக்கெட் கிடச்சிருச்சு. 2000-3000 சம்திங்கில் டிக்கெட் வந்து இருந்துச்சு. நான் கூட வந்து இந்த டைம் வந்து ரேட்டு வந்து அதிகமாக வைப்பாங்க, 5000 அந்த மாதிரி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் 2000 எனக்கு ஓகே தான். கரெக்டாக நான் புக் பண்ணிட்டேன். மேட்ச் வந்து February 26 வந்து நடக்க போகுது. இன்னும் 2.5 மாதம் இருக்குது. அதுக்கு முன்னாடி டிக்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. டிக்கெட் இப்போ வந்து சோல்ட் அவுட்டு தான் போட்டிருக்காங்க வெப்சைட்டில். டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். அதை பார்த்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் கேட்டாங்க, எனக்கு ஒரு டிக்கெட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டிக்கெட்டு கவுண்டர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. புக்கிங் வந்து க்ளோஸ்ன்னு முடிச்சுட்டாங்க ஒரு 7-7:30. அதனால் வந்து டிக்கெட்டு வாங்கிட்டேன். February 26 வந்து ஆஸ்திரேலியா மேட்ச் பார்க்க சென்னைக்கு போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா மேட்ச் பார்க்க சென்னைக்கு போயிருந்தேன். இந்தியா விஸ் ஆஸ்திரேலியா 3வது ஒன் டே மேட்ச். அது மொதல் மேட்ச் வந்து இந்தியா ஜெயிச்சாங்க, 2வது மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்க, 3வது மேட்ச் ஃபைனல். அதுக்கு தான் வந்து நான் சென்னைக்கு போனேன். அந்த மேட்ச்சில் வந்து ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா மேட்சை நேரில் போய் பார்த்தது அந்த மேட்ச் தான். ஆனால் தோற்றுறக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன். நான் இந்தியா தான் ஜெயிக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஒரு கட்டத்து மேலே ஆஸ்திரேலியா வந்து விக்கெட்லாம் எடுத்து வின் பண்ணிட்டாங்க. அது மாதிரி ஆஸ்திரேலியா கப்பு வாங்குறதையும் நான் நேரில் பார்த்தேன். ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் முன்னாடி போயிருந்தேன். அதுக்கப்புறம் 2வது டைம் ஆஸ்திரேலியா மேட்ச் எப்போ போனேன்னா, ஆஸ்திரேலியா வர்சஸ் நெதர்லாந்து மேட்ச்சு வந்து கேரளாவில் நடந்துச்சு. வார்ம் அப் மேட்ச், ப்ராக்டிஸ் மேட்ச். ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் போனாங்க பார்த்தீங்களா, இப்போ கடைசி இந்தியாவில் வந்து அது ப்ராக்டிஸ் மேட்ச் டிக்கெட்டு தான் எனக்கு கிடச்சிது. கேரளாவில் போய் பார்த்தேன். அந்த மேட்ச் வந்து மழை பெஞ்சதுனால வந்து ஒரு 10 ஓவர் தான் ப்ளே பண்ணாங்க. அது நோ ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் வந்து 3வது டைம் அந்த டைம் தான் வந்து ஆஸ்திரேலியா மேட்ச் பார்க்க சென்னைக்கு போகிறேன். இது T20 வேர்ல்டு கப்பு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். நான் போய் பார்த்த 2 மேட்சுமே வந்து ஆஸ்திரேலியா தோக்கல. நேரில் போய் பார்த்த மேட்ச். அதே மாதிரி இந்த மேட்ச்சும் ஆஸ்திரேலியா வின் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஆஸ்திரேலியா மேட்ச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.